மலையிலே ஒரு பகுதி, அதற்கு சொல்வது ஜபலுர் ருமாத், அம்பெரியும் வீரர்களை நிறுத்தப்பட்ட மலை. அந்த மலையில கிட்டத்தட்ட 50 சஹாபிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திவிட்டு சொன்னார்கள், நாங்கள் உஹது மலையடிவாரத்திலே காவிர்களுடன் நாம் யுத்தம் செய்ய இருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் வெற்றி பெற்றாலும் நீங்கள் கீழே வரக்கூடாது, அல்லது நாங்கள் தோற்கடிக்கப்பட்டு நாங்கள் ஷஹீதாக்கப்பட்டு எங்களுடைய உடம்புகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு எங்களுடைய உடம்புகளை கழுகுகள் தூக்கிக் கொண்டு செல்வதை கண்டாலும் கீழே வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையாக சொன்னாங்க. என்ன நடந்தது? இஸ்லாமிய வரலாற்றில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு வார்த்தைக்கு மாறு செய்ததினால், அல்லது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தையை அலட்சியமாக எடுத்ததினால் என்ன நடந்தது? உஹதில் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி வந்து காவிர்கள் விரண்டோட ஆரம்பித்து கனிமத்து பொருட்களை சஹாபிகள் கையில எடுக்கிறத பார்க்கும் போது மலையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த 50 சஹாபிகளில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் கீழே இறங்கிவிட்டார்கள். ஆனால் ஒரு சில சஹாபிகள் போகாதீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்டாலும் வரக்கூடாது, தோத்தாலும் வரக்கூடாது என்று சொன்னார்களா இல்லையா? போகாதீங்க என்று சொன்னார்கள். ஒரு சில சஹாபிகள் இல்லை, வெற்றி கிடைத்து விட்டதல்லவா, நாம் கீழே இறங்கி விடலாம் என்று கீழே இறங்கினார்கள். எதிர்த்தரப்பில் காவிர்களுடைய பக்கத்தில் இருந்தவர்கள் யார்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வர முன்னால அவர் யுத்தத்தில் நல்ல அனுபவம் உள்ளவர். அவர் என்ன செஞ்சாரு? ஓடினார். ஓடி மலையுடைய உஹது மலையுடைய பின்பக்கமாக படையெடுத்து வந்து மலையிலே நின்ற கிட்டத்தட்ட 10 சஹாபிகள் நின்றார்கள். அவர்களை கொலை செய்துவிட்டு பின்பக்கமாக உள்ளே இறங்கினார்கள். விரண்டோடிய காவிர்கள் திரும்பி வந்தார்கள். இப்பொழுது முஸ்லிம்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. போன காவிர்களும் திரும்பி வந்தார்கள், பின்னால் ஒரு படையும் இறங்கி விட்டார்கள். என்ன செய்வது? 70 லட்சம் சஹாபிகள் அன்றைய நாளில் ஷஹீதானார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை அவர்கள் அலட்சியமாக நினைத்ததினால் இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு பெரும் தோல்வியாக, ஒரு பெரும் பின்னடைவாக 70 லட்சம் சஹாபிகள் இந்த உஹதுடைய நாளிலே ஷஹீதானார்கள். நீங்க உஹதுடைய மலையடிவாரத்துக்கு போனா பார்க்கலாம், ஒரு பெரிய இடம் கம்பியால் மறைக்கப்பட்டு கண்ணால் கபறுகளை காணக்கூடியதாக இருக்கும். அதில்தான் அந்த 70 சஹாபிகளும் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு சஹாபிதான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் மிக இரக்கமாக இருந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக துணையாக இருந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானதும் அந்த உஹதில் தான், இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க சில சஹாபிகளை கூப்பிட்டாங்க. உஹது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹம்ஸா எங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்றாங்க. ஒரு சஹாபி போனார். போய் பார்த்தால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுத்து வெட்டப்பட்டு மார்பு கிழிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதை கண்டார்கள். உடனே பார்த்தாங்க, இத போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்ல முடியாது, அவங்க போக இல்ல. இன்னொரு சஹாபி அழைச்சு சொன்னாங்க, ஹம்ஸா எங்கன்னு பார்த்துட்டு வாங்கன்னாங்க. அவரும் போய் பார்த்தார். அவராலும் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்ல முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே சென்று பார்த்தால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுத்து வெட்டப்பட்டு மார்பு கிழிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க உட்கார இல்ல, நின்ற இடத்துல இருந்து கொண்டு முட்டுக்காலை மடித்து அப்படியே கீழே விழுந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுந்து அழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டு சொன்னாங்க, என்னுடைய ஹம்ஸாவை சித்திரவதை செய்தவர்களை நான் பழி எடுப்பேன். மட்டுமல்லாது
70 காவிர்களை நான் சித்திரவதை செய்வேன் என்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான். யா ரசூலல்லாஹ் வ இன் ஆகபதும் பிமிஸ்லி மா ஊகிபதும், உங்களுக்கு தண்டனை தந்த மாதிரி சித்திரவதை நீங்களும் செய்யலாம், ஆனால் அதைவிட மன்னித்து விடுவது சிறந்தது என்றான் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மன்னித்து விட்டேன் என்றான். சொல்லி போட்டு சொன்னாங்க, ஹம்சாவை சித்திரவதை செய்வதற்காக அல்ல, நான் சொல்லுகிறேன், இனிமேல் பூமியில் யாரும் யாரையும் சித்திரவதையே செய்யக்கூடாது என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சில சஹாபிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைய நாளில் அடக்கம் செய்தார்கள். அதிலே ஒரு சஹாபிதான் இஸ்லாமிய வரலாறு அறிந்தது. உஹதுடைய மைதானம், உஹதில மட்டுமல்ல, பொதுவாகவே இஸ்லாமிய போரில் ஷஹீதானவர்களை குளிப்பாட்டக்கூடாது, கஃன் செய்யக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது. எந்த ஆடையில் அவர்கள் மரணித்தார்களோ அதே ஆடையில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். நாளை மறுமை நாளில் எந்த இரத்தத்துடன் அவர்கள் ஷஹீதானார்களோ அதே இரத்தத்துடன் நாளை மறுமை நாளில் மஹ்ஷரிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். எல்லா சஹாபிகளும் குளிப்பாட்டப்படவில்லை. ஒரு சஹாபி அவருடைய உடம்பிலே இருந்து தண்ணீர் வடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபிகளும் பார்க்கிறாங்க, இவருடைய உடம்பில் மட்டும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய உடம்பில் மாத்திரம் ஏன் ஷஹீதான மனிதர் தண்ணீர் ஓடுறதே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் உஹதுக்கு வரும்போது குளிப்பு கடமையானவராக வந்தார். அவர் குளிப்பு கடமையானவராக வந்தார். அவரை இப்பொழுது மலக்குகள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அவருக்கு ஒரு பட்டப்பேரே இருக்கிறது, ரசீலுல் மலாயிகா, மலக்குமார்களினால் குளிப்பாட்டப்பட்டவர் என்ற பேரே அவருக்கு இருக்கிறது. இந்த போர் மிக முக்கியமான போர், உஹதுடைய போர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி கூட பரவியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உஹதுடைய மைதானத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபிகள் திணறடித்து ஓட ஆரம்பித்தார்கள். சில சஹாபிகள் ஓடின ஓட்டம் அவர்களுடைய வீடுகளில் போய் நின்றான். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை செய்வதற்காக காபிர்கள் ஒரு கூட்டம் திட்டம் தீட்டினார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காப்பதற்காக சில சஹாபிகள் முன்னால நின்றார். அதில் ஒருவர் தான் சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய முன்பக்கத்தால் நின்று கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நோக்கி காபிர்கள் வரும்போது தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், நான் போகவா? வானம் நீங்க நில்லுங்க, நீ நில்லுங்க. மத்த சஹாபி அனுப்புறாங்க, சொல்ல நீங்க போங்க. போன சஹாபிகள் எல்லோரும் ஷஹீதாகிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசியாக, யா ரசூலல்லாஹ், இப்ப நான் போகவா? வானம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய உடம்பை வைத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வரக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்தினார்கள். எத்தனையோ ஆயுதங்கள், அம்புகள், ஈட்டிகள், வாள்கள் ரசூலுல்லாஹ்வை நோக்கி வருகிறதா, தாண்ட உடம்ப கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அன்றைய நாளில் மட்டும் அவருடைய உடம்பில் ஏற்பட்ட வெட்டுக்காயங்கள் மட்டும் 39 வெட்டுக்காயங்கள். அவ்வளவும் ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி பட்டான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது தெரியுமா? புகாரியை பரட்டி பாருங்கள். புகாரியிலே வருகிறது, கானத் யது தல்ஹா ஷல்லா. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கையினால் அத்தனை ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்தியதினால் தங்களுடைய கை சூகையாக மாறியது. கையை தூக்கினா கீழ் அப்படியே உழும். 39 வெட்டுக்காயங்களுடன் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கீழ விழுந்தாங்க. கீழ விழுந்தும் இந்த சஹாபி என்ன தெரியுமா செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹயாத்தோட இருக்கிறேன் என்பதை சஹாபிகளுக்கு காட்டணும். இல்லாட்டி சஹாபிகள் மனசு உடைஞ்சு போயிருவாங்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கல்லிலே ஏறி நின்று கொண்டு நான் ஹயாத்துடன் இருக்கிறேன் என்று சொல்வதற்காக முயற்சிக்கிறார்கள். ஏற முடியல. ஏன் தெரியுமா? அது ஒரு பெரிய கல்லு. அதுல ஏறதாக இருந்தால் ஒரு படி போன்ற ஒன்று தேவைப்படுகிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
39 வெட்டுக்காயங்களுடன் கீழே இருந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல ஏற பார்க்கறாங்க என்றது தெரிஞ்சதோட தவண்டு வந்து தன்னுடைய முதுகை கொடுத்து யா ரசூலல்லாஹ் ஏண்ட முதுகில ஏறி அந்த கல்லுக்கு ஏறுங்கள் என்றார்கள் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாமிய வரலாற்றிலே முஹம்மது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பாதுகாப்பதற்காக சஹாபிகள் கொண்ட தியாகம் தான் உஹதுடைய மைதானம். அன்றைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பள்ளி ஷஹீதானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உஹதுடைய மைதானத்திலே அத்தனை சஹாபிகளையும் அடக்க சொன்னார்கள். இன்றும் நான் போனால் அங்கே அந்த உஹதுடைய மைதானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹாபிகளை பார்க்கலாம். எதற்கு இன்றைய நாளில் இதை ஞாபகப்படுத்துகிறீர்கள் என்றால் ஷவ்வாலுடைய மாதத்திலேதான் இந்த இஸ்லாமிய உஹதுடைய போர் நடைபெற்றது என்பது இஸ்லாமிய அடையாளம், இஸ்லாமிய வரலாற்றின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாது இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மதீனாவை சுற்றி யூத சமுதாயத்தினர்கள் வாழ்ந்தார்கள். பனு நதீர், பனு கைனுகா, பனு குரைலா என்ற 3 யூத சமுதாயம் மதீனாவை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த 3 யூத சமுதாயத்துக்கும் எதிராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்தார்கள். மதீனாவிலே ஹிஜாஸிலே யூத நசாராக்கள் இருக்கக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவிலே இருக்கக்கூடிய யூதர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மதீனாவை விட்டும் வெளியாக்கினார்கள். அதிலே பனு கைனுகா என்ற யூத சமுதாயத்தினர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்த மாதமும் இந்த ஷவ்வாலுடைய மாதம் தான். அதே போல இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வுதான் காவிர்களும் முஷ்ரிக்குகளும் யூதர்களும் சேர்ந்து படையெடுத்து மதீனாவுக்கு வரப்போறாங்க என்ற செய்தி கிடைக்கிறது. கிடைச்சதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூதர்களும் முஷ்ரிக்குகளும் சேர்ந்து மதீனாவுக்குள்ள வரப்போறாங்க, என்ன செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் ஆலோசனை கேட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அவர் யாரு தெரியுமா? சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஈரான் நாட்டை சார்ந்தவர், அவர் ஈரானிலே பிறந்தவர். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு யுத்தத்தில் நல்ல அனுபவம் இருக்கிறது, யுத்தத்தில் எங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஊருக்குள்ள அவங்க வாரதாக இருந்தா அவங்களை எதிர்த்து போர் செய்ய ஒரு வழி இருக்கிறது, என்ன செய்வோம்? சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவுடைய அவர்கள் எந்த பகுதியால வாராங்களோ அந்த பகுதியில் ஒரு அகழி தோண்டலாம். கந்தக்குடைய போர் நடைபெற்றதும் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்மானுல் ஃபாரிசி சொல்லக்கூடிய ஆலோசனை மிக நல்லது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் சேர்ந்து சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையின்படி அகழியை தோண்டினார்கள். அன்று கூட இஸ்லாமிய வரலாறு மாத்திரமல்ல, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இருந்தே ஈரான் என்பது போருக்கண்டு அனுபவம் பெற்ற ஊர் அது. இன்று கூட உலகத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்று ஈரானின் மீது கை வைக்கும் போது ஈரானுடைய தலைவர்கள் சொன்ன வார்த்தை ஒன்றுதான், ஈரானுடைய வரலாறு தெரிந்து கொண்டு கை வைக்க வாருங்கள். ஈரான் என்பது யுத்தத்துக்கு அனுபவம் உள்ள நாடு என்று ஈரான் என்று சொன்னது. ஹதீஸை தேடி பார்த்தால் உண்மையும் அவ்வாறுதான். அகழி தோண்டுவதற்கு ஆலோசனை கொடுத்தது ஈரான் நாட்டை சார்ந்த ஒருவர். இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு போர் உலகத்தையே புரட்டி போட்டிருக்கிறது. எத்தனையோ நாடுகள் யூத நசாராக்கள் மூலமாக கை வைக்கப்பட்டது. ஈராக் என்ற ஒரு நாடு, ஆப்கான் என்ற ஒரு நாடு, அதே போல பலஸ்தீன் என்ற ஒரு பகுதி அநியாயமாக அழிக்கப்பட்டுக் கொண்டே சென்றது. ஆனால் உலகம் அந்த கட்டங்களிலே
பெரும் பொருளாதார வீழ்ச்சிகளை காணவில்லை. இன்று யூதர்கள் நசாராக்கள் தடுமாறி போகும் அளவுக்கு எந்த ஒரு நாடும் செய்ய முடியாத வேலையை இன்று ஈரான் செய்திருக்கிறது. நம் சமுதாயம் கேட்கிறார்கள், ஹஜ்ரத் ஈரானிலே ஷியாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எவ்வாறு துஆ செய்வது? அவர்கள் முஸ்லீம்கள் அல்லவே. உண்மையில் சொல்ல போனால் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்களிலே ஒரு கூட்டம் காபிரானவர்கள் இருப்பார்கள். அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் அலி ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் காபிர்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்கள். அவர்களிலே உள்ள பிரச்சனை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களை எல்லாரையும் காபிர்கள் என்று சொல்லுவார்கள் அல்லது நரகவாதிகள் என்று சொல்லுவார்கள். இந்த ஷியாக்கள் வழிகேடர்கள். நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஷியாக்களிலே இருக்கக்கூடிய ரெண்டு கூட்டம் இது. ஆக ஷியாக்களில் ஒரு கூட்டம் காவிர்களாக, அதிலே பல பிரிவு 12 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வழிகேடர்கள், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வழிகேடர்களாக இருந்தாலும் காவிர்களாக இருந்தாலும் யூத நசாராக்களை நண்பர்களாக தோழர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை. யூத நசாராக்களை எதிர்த்திருக்கிறார்கள். யூத நசாராக்களுக்கு எதிராக இருந்து போர் செய்கிறார்கள். கவலையான விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய நாடுகள் யூத நசாராக்களின் கொத்தடிமைகளாக மாறி இருக்கிறார்கள். யூத நசராணிகள் தங்களுடைய படைகளை, பட்டாளங்களை எங்க வச்சிருக்கிறாங்க? இஸ்லாமிய நாடுகளில் தான் வச்சிருக்கிறாங்க. இதை பார்க்கும் போது ஷியாக்களுக்கு குறை சொன்னவர்களும் ஏதோ பரவாயில்ல, அவன் வழிகேடனும் எந்த நிலைமையில இருந்தாலுமோ, இவர்களை பார்க்கும் போது இன்னும் கவலையாக இருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு இன்று மாறி இருக்கிறது. நான் மிம்பரில் இருந்து கொண்டு ஏதோ புதிய செய்தியை சொல்றேன்னு நீங்க யோசிக்க தேவையில்லை. நான் தெரியாத ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேனா அல்ல, அப்படி ஒரு செய்தி எங்களுக்கு தெரியாதேன்னா நீங்க உலகத்திலே இல்லை, இல்லையா? எல்லோருக்கும் தெரியும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், குர்ஆன் சுன்னாவை பாதுகாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்தவர்கள் யூத நசாராக்களின் அடிமைகள். எவ்வளவு வெட்கமாக இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு வெட்கம் தெரியுமா? ஒரு நாடு ராசா என்ற வெக்கை கொத்து கொத்தாக மரணிக்கும் போது, பசி பட்டினியிலே தடுமாறும் போது, இந்த நாடுகள் எல்லாம் எங்கே இருந்தது? எல்லோரும் கேட்டாங்க, எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? அப்பொழுது நமக்கு தெரியாது யூத நசாராக்களின் அடிமைகளாக இருந்தார்கள் என்பது தெரியாது. இப்பொழுது உலகம் கண்டுகொண்டது யூத நசாராக்களின் அடிமைகளாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன மக்கள் மாறி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, கடைசி காலமாகும் போது இப்படி நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதை நினைக்கும் போதுதான் கவலையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்ல இல்ல, கடைசி காலம் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்கள் யூதர்களை பின்துயருவார்கள். பின்துயருவாங்கன்னா பின்னால அடிமை மாதிரி வாலாட்டிட்டு போவாங்க. ஹதீஸ் இது. எப்படி தெரியுமா? ஷிபரன் பிஷிபரின் வதிராஅன் பிதிராஇன், யூதனை பின்துயர்ந்து பின்னால் போவார்கள், முளம் முளமாக, ஜான் ஜானாக. ஒரு முளம் யூதன் கை கால் எடுத்து வச்சா இவனும் தூக்கி வைப்பான், அவன் செய்யறதை இவன் செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹஜ்ரத் இதெல்லாம் எப்ப புதுசா நடக்கிறதா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாங்க. யூதனை பின்துயர்ந்த முஸ்லிம்கள் இருப்பார்கள். இது நாங்க இன்னைக்கு கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்ல வரக்கூடிய தகவல், ஹந்தக் அகழி அன்று சல்மானுல் பாரிசி என்ற ஈரானை சார்ந்த ஒரு சஹாபியின் மூலமாக ஐடியா கொடுக்கப்பட்டு
தோண்டப்பட்ட அகழி இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை அன்றைய நாளிலே இட்டுக் கொடுத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாளிலே நிறைய அற்புதங்களை காட்டினாங்க. புகாரியை பரட்டி பாருங்க, வேற ஒன்றையும் பார்க்க வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோட அன்றைய நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் பாறாங்கற்கள் இருந்தது. அந்த பாறாங்கற்களை ரசூலுல்லாஹ் உடைக்க பார்த்தார், சஹாபிகள் உடைக்க பார்த்தாங்க, முடியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் தங்களுடைய கையினால் அந்த பாறாங்கற்களை உடைத்தார்கள். தான் ஆடையை கையை தூக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய வயிற்று பக்கம் விளங்கியது. சஹாபிகள் அன்றைய நாள்ல ரொம்ப பசியில இருந்தாங்க. எல்லா சஹாபிகளும் தங்களுடைய வயிற்றுகளிலே கற்களை கட்டி கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் கையை தூக்கும் போது பார்த்தால் 2 கற்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி கொண்டிருந்தார்கள். சஹாபிகள் அன்றைய நாளில் தண்ணீர் இல்லாமல் இருந்தார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாரிடத்திலாவது தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டான். சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் போல தண்ணீர் இருக்குது என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த தண்ணியை தாங்க என்றாங்க. தங்களுடைய கையை அந்த தண்ணீர் பாத்திரத்திலே இட்டார்கள். விரல்களுக்கு இடையினால் தண்ணீர் வந்தது. சஹீஹுல் புகாரியில ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளிலே இருந்த எல்லா சஹாபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கரங்களுக்கு இடையினால் வரக்கூடிய தண்ணீரை குடித்தார்கள், வுது செய்தார்கள், சேமித்து வைத்துக் கொண்டார்கள். இதுவெல்லாம் எங்கே நடந்தது? கந்தக்கிலே நடந்தது. இதுபோல ஒரு இரு நிகழ்வல்ல, பல நிகழ்வுகள் நடைபெற்ற மாதம் ஷவ்வாலுடைய மாதம். ஒரு கருத்தின்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கல்யாணம் முடிச்சதும் ஷவ்வால தான். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு வளமை இருந்ததாம், ஷவ்வால் மாசத்துல கல்யாணம் முடிக்க கூடாது. இந்த மாதங்கள்ல எந்த மாதமும் பீடகை பிடித்த மாதம் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க சஃபர் பீடகை மாதம் என்றுவாங்க. ஷவ்வால் கல்யாணம் முடிக்க சடு, கல்யாணம் முடிக்க சடு, ஜோடிகள் பிரிஞ்சு போவோம், ஆமா அப்படி இப்படி கதைகள் வருமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை தகர்த்து எறிந்தார்கள். இல்ல என்று போட்டு ஆயிஷா நாயியை ஷவ்வால்ல தான் கல்யாணமே முடிச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நான் ஷவ்வாலில் நடந்த நிகழ்வுகளை தொட்டு போனேன். ஜும்மாவுடைய நாள், இன்னும் நிறைய நிகழ்வுகள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே நடந்திருக்கிறது. அதனால இஸ்லாமிய வரலாற்றில் இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான மாதம். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த நிறைய நிகழ்வுகள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே நடைபெற்றிருக்கிறது. சரி, இதெல்லாம் இருக்க நாம் இன்றைய குத்பாவில் படித்துக் கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. ரமலானிலே தக்வா வேண்டும், தக்வா வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சினோம், பாவ மன்னிப்புக்காக வேண்டி பிரார்த்தித்தோம், நிறைய விஷயங்களை செஞ்சோம். ரமலான் வந்ததே தக்வாவுக்காக என்று நாம் அறிந்தோம், புரிந்தோம். அவருடைய மனதை தொட்டு கேளுங்கள், உங்களுக்கு தக்வா வந்திருக்குதா இல்லையான்னு நீங்க கேட்டுக்கோங்க. என்ன பார்த்து நீங்க சொல்ல வேணாம், உங்களை பார்த்து நான் சொல்ல போறதும் இல்ல. இன்னமும் தொழுகையை பாழாக்குகிறீர்களா, ஹராத்தை செய்கிறீர்களா, பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறீர்களா, அல்லாஹ் என்ற அச்சம் இன்னும் வரவில்லையா? சொல்லுவாங்கல்ல, எல்லா ரமலானும் மாதிரிதான் இந்த ரமலான், எல்லா ரமலானும் மாதிரிதான் இந்த ரமலான், ஒரு மாத்தமும் எங்கள்கிட்ட வரலை என்றால் எங்களுக்கு தக்வா வரவில்லை என்பது அதனுடைய அடையாளம். எனவே அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் ரமலானில் அடைந்த தக்வாவை நாம் தொடர்ந்து மௌத் வரை நம் வாழ்க்கையில் கொண்டு செல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா, தக்வா உள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. ரஹ்மானே, யா அல்லாஹ், யூத நசாராக்கள் ரஹ்மானே எந்தெந்த முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கிறார்களோ ரஹ்மானே, அவர்களுக்கு துனியாவிலே நீ கொடுக்கும் தண்டனையை எங்கள் கண்முன்னால் காட்டி அருள்வாயா. இனிமேலும் எந்த முஸ்லிமான நாடுகள் மீதும் கலிமா சொன்னவர்கள் மீதும் கை வைக்காமல் பாதுகாத்தருள்வாயா. ரஹ்மானே, யா அல்லாஹ், மரணித்து செல்லக்கூடிய முஸ்லீம்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு மக்ஃபிரத்தையும் சுவனத்தையும் நீ வாஜிபாக்கி கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே, நம்மையும் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. திடீர் மௌத்துகள், விபத்துகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. இந்த ஜும்மாவுக்கு வருகை தந்தவர்களில் யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தருள்வாயா.
கடனுடன் உள்ளவர்களுடைய கவலைகளை நீக்கி வைப்பாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், நம்மையும் நல்லவர்களாக, இபாதத்துள்ளவர்களாக, தக்வா உள்ளவர்களாக ஆக்கியருள்வாயா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.